புத்தமது காலை நிகழ்ச்சியுடன் இந்த இனிய காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். சிஎம்ஆர் குடும்பம் என்று ஒளிபரப்பு துறையில் கால் பதித்து 20 வருடங்கள் கடந்து 21வது வருடத்தில் கால் பதிக்கின்ற இனிய நாள் இன்றைய நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அன்பான நேர்களும் தங்கள் வாழ்த்துக்களுடனும் அனுபவங்களுடனும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்கள் வாழ்த்துக்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள 4165900555. இந்த சிஎம்ஆர் குடும்பத்தின் வளர்ச்சியுடன் ஆரம்ப காலத்தில் இருந்து பயணித்த இருவரை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். இருவருக்கும் அறிமுகம் தேவையில்லை. இருவரின் குரல்கள் எப்போதும் சிஎம்ஆர் வானொலியில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் ஆற்றலுடையவரும் பல அறிவிப்பாளர்கள் சிஎம்ஆர் குடும்பத்தில் உருவாகுவதற்கும் காரணமான சக அறிவிப்பாளர் எஸ்.ஏ. ராம்பிரசன் மற்றும் சிஎம்ஆர் வானொலிகளில் அரசியல் சமூக ஆய்வாளராக தொடர்ந்து பணியாற்றி வரும் சுரேஷ் சர்மா ஆகிய இருவரையும் இந்த நிகழ்ச்சியில் நான் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் ராம். இந்த காலை வேளையிலே புத்தம்புது காலை நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த புத்தம்புது காலை நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக, அதாவது 20வது வருடம் சிஎம்ஆர் ஒலிபரப்பில் கால்வது முடித்து வெற்றிகரமாக 20 வருடங்கள் நிறைவேற்றி இப்பொழுது 21வது வருடத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த வானொலியில் உங்கள் தொடர் பயணம் பற்றி உங்களுடைய அனுபவங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இது ஒரு சமுதாயத்திற்கான ஒரு அத்திவாரமாக, ஒரு உந்துதலாக, அல்லது அதன் வழிநடத்தும் ஒரு தலைமையாக இந்த வானொலி இருந்தது என்பது எல்லோரும் அறிந்தது. அத்தோடு மக்களின் இந்த உளவியல் மற்றும் உளசார் தேவைகளுக்கான ஒரு மருத்துவனாக கூட இந்த வானொலி சேவையாற்றி இருக்கின்றது. இந்த வானொலியின் உருவாக்கம் என்பது ஒரு மைல்கல். அது ஒரு விடுதலை சார்ந்த ஒரு போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதால் சமுதாய ஒன்றிணைப்பு என்கின்ற தாராள மனப்பான்மையுடன் தனது சமூகத்திற்கான தேவையை எடுத்து எம்பி அந்த தேவைகளினூடே மக்களை வழிநடத்தி நேர்மையான வழி நின்று அந்த பணியில் எந்தவித ஒரு கிஞ்சிதமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இதனை சந்திக்கின்றோம். இந்த வானொலியின் உருவாக்கத்தின் பொழுது இருந்த நிலைமைகள், அது ஒரு இயக்குனர் சபையை கொண்டிருந்தது. அந்த இயக்குனர்களிடமிருந்து உத்தியோகபூர்வமாக அந்த வானொலி நிர்வாகத்தை பெற்று, அதே போல இந்த தொலைக்காட்சி நிர்வாகத்தை கூட உத்தியோகபூர்வமாக பெற்று இன்று இஸ்டான் ஆண்டனி அவர்கள் அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இவையெல்லாம் சட்ட ரீதியாக நடந்த விவகாரங்கள். இருந்தும் இந்த வானொலியின் பங்களிப்பு என்பது லாப நோக்கமற்ற ஒரு ஒப்பீடாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் இது எந்தவித அந்த லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்கான தேவைகள் இதுவோ, குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இந்த செய்திகளை தராதரமாகவும் தேவையான நேரத்திலும் கொடுப்பது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு செய்தி உடனடியாக வருகின்றது என்றால் அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற தன்மை, மற்றும் இந்த தொடர் நோய் காலத்தில் மக்களுக்கான ஆதாரமாக அவர்களுக்குரிய அறிவுறுத்தல்கள் மற்றும் அவர்களுக்குரிய தேவைகளை எல்லாம் முன்கொண்டு வந்து எவ்வாறு செயற்பட்டதோ அதே போன்று இந்த சமுதாயத்திற்கான ஒரு குரலாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வானொலியின் பிரசன்னம் இல்லாது இருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த டொரண்டோ அல்லது கனேடிய தமிழ் சமுதாயம் என்பது ஒரு தலைமையற்ற அல்லது ஒரு வழிநடத்துனரற்ற ஒரு சமுதாயமாக இருந்திருக்கும். எந்தவித பாகுபாடுபற்ற தங்களுடைய திறன்களை தாங்களாகவே வெளிப்படுத்துகின்ற அறிவிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், நிகழ்ச்சியாளர்களுக்கு ஊக்கமும் உறுதியும் தந்தவர்களாக இந்த வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள். விளம்பரத்தாளர்களும் வர்த்தகர்களும் அவர்களுடைய பங்கு என்பது இங்கு மதிப்புக்குரியது. அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம்தான் இந்த வானொலியை மேலும் மேலும் எடுத்து செல்கின்றது. நான் குறிப்பிட்டது போல இந்த இலாபம் என்பது இல்லாமல், ஏனென்று சொன்னால் இந்த வானொலி என்பது சட்டபூர்வமாக வாங்கப்பட்ட பொழுது அதற்குரிய பண இத்தியாதிகள் எல்லாம் பல மடங்கானவை. அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த வானொலி இன்றும் தனது மக்களுக்கான சேவைக்கு இருப்பதற்கான காரணமாக நேயர்களும் வர்த்தகர்களும் இருக்கின்றார்கள். நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மருத்துவர், சமுதாயத்திற்கான மருத்துவராக இந்த வானொலியும் இருக்கின்றது. அதனுடன் இணைந்து இந்த தொலைக்காட்சியும் இருக்கின்றது. ஒரு அண்ணளவாக அல்லது ஏறக்குறைய ஒரு லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனத்தை போன்ற ஒரு செயற்பாட்டில் தான் இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் நாங்கள் கண்டுகொண்டோம். நன்றி சுரேஷ் சர்மா. ராம், சிஎம்ஆருடன் உங்கள் பயணம் ஒரு நீண்ட பயணம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய அனுபவங்கள், புது நிகழ்ச்சிகள் என்று நீங்கள் அறிமுகப்படுத்துவதிலும் பல அறிவிப்பாளர்கள் வளர்த்ததிலும் உங்கள் பங்கு அளப்பரியது. இந்த சிஎம்ஆர் குடும்பத்தில் ஒரு நீண்ட கால உறுப்பினராக பயணித்து பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த சிஎம்ஆர் குடும்பத்துடனான இந்த 20 வருட பயணத்தில் உங்கள் பயணம் எப்படி இருந்தது, அதன் அனுபவங்கள் எப்படி இருந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா?
ஆமாம். குறிப்பாக ஒலிபரப்புத் துறையில் இளைய வயதில் இருந்து ஈடுபட்டவன் என்றாலும் எனக்கு முழுநேர ஒரு வாய்ப்பை தந்தது சிஎம்ஆர் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் 20 வருடங்கள் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தளத்தினூடாகத்தான் கிடைத்திருக்கின்றது. புலம்பெயர் நாட்டில் இவ்வாறான ஒரு ஊடக பயணம் சாத்தியமாகுமா என்று பலரும் கேட்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நான் வருவதற்கு சிஎம்ஆர் பங்கு அளப்பெரியது. அது மட்டுமல்லாமல் சுரேஷ் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். கலைஞன் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இங்கே இருக்கின்ற கலைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அது பாடலாக இருக்கலாம், ஆடலாக இருக்கலாம், கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இவ்வாறான ஒரு ஊடகம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் ரூபாயினி கூட்டுத்தாபனம் இல்லாமல் ஒரு கலை திறமையை வெளிக்கொண்டு வருவது என்பது மிக கடினமான ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அவ்வாறான வாய்ப்பை பெறுவது கூட பலருக்கு சிக்கலான ஒரு விடயமாக தாயகத்தில் இருந்திருக்கும். ஆனால் புலம்பெயர் மண்ணில் அவர்களுடைய திறமையை வளர்த்தெடுப்பதற்கு இவ்வாறான ஒரு ஊடகம் என்பது இன்றியமையாததாக இருந்திருக்கின்றது. பலருக்கு தங்களுடைய திறமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இந்த ஊடகம் உறுதுணையாக இருந்திருக்கின்றது என்பதை அடித்து கூறலாம். காரணம், பலர் இன்று தென்னிந்தியா வரை சென்று தங்களுடைய வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு அடித்தளமாக இந்த வானொலி நிலையம் அமைந்திருக்கின்றது. அதே போன்று டிவிஐ தொலைக்காட்சியும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இலைமறையாக இருக்கின்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களை வளர்த்தெடுத்து அவர்கள் இன்று இந்த துறையில் உலகளாவிய ரீதியில் பிரகாசிப்பதற்கு இந்த ஊடகம் என்பது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலத்திலும் அவ்வாறானவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இந்த ஊடகம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் வர்த்தகர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக பலரும் இப்பொழுது கனடாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக வருபவர்களுக்கு களமமைக்கக்கூடிய பல்வேறு வர்த்தக நோக்கங்களை அவர்கள் அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த வானொலியினுடைய பங்கு அளப்பெரியது. ஏற்கனவே பல வர்த்தகங்கள் உலகளாவிய ரீதியில் வியாபிப்பதற்கு இந்த அடித்தளம் என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களிலும் இனி வருவோர்களுக்கையும் வரவேற்று இந்த ஊடகத்தின் ஊடாக அவர்களுடைய வர்த்தக பயணமும் மென்மேலும் வளர்ச்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளலாம். நன்றி ராம். இந்த வேளையில் நானும் சிஎம்ஆர் குடும்பத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நானும் ஒரு அறிவிப்பாளராக இந்த சிஎம்ஆர் குடும்பத்தில் பயணிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். இந்த வேளையில் நேர்களையும் இந்த வேளையில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து சுரேஷ் சர்மாவும் ராமும் தொடர்ந்து அழைப்பில் இருப்பார்கள். இந்த வேளையில் அழைப்பில் இணைத்திருக்கின்ற முதலாவது நேயரை இணைத்து விடலாம். வணக்கம். நேர்களுக்கு கூட பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும். அவர்கள் கனடாவுக்கு வந்த பொழுது ஒரு பண்பலையில் ஒரு வானொலியை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய மன உணர்வு எப்படி இருந்தது, அதே நேரத்தில் நேர்களில் கூட பலர் 20 வருடங்களை கடந்து நம்மோடு பயணிப்பவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் கூட தங்களுடைய அனுபவங்களை இந்த நேரத்தில் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவலிங்க, எப்படி நலமா இருக்குங்களா? நலமாக இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நலமாக உற்சாகமா சிஎம்ஆர் அன்பு என்றைக்கும் எனக்கு அன்பான சிஎம்ஆர் மறக்கவே முடியாது. சரி, நீங்கள் எவ்வளவு காலமாக சிஎம்ஆரை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? எப்பொழுது கேட்க ஆரம்பித்தீர்கள்? நான் தொடர்ந்து 15 வருஷமா கேட்கிறேங்க. சரி, நீங்கள் இலங்கையிலிருந்து வந்த பொழுது சிஎம்ஆரை கேட்ட பொழுது உங்களுக்கு எப்படியான ஒரு மன ஆறுதல் கிடைத்தது? எனக்கு உண்மையிலே பெரிய மன ஆறுதல். இன்று வரையிலையும் சிஎம்ஆர் தான் என்ன உயிர் நாடி போல. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் தர்மண்ணா மற்றும் ராமண்ணா மற்றது சுரேஷ் சர்மா. சுரேஷ் சர்மா 3 பேருக்கும் வணக்கம். முதல்ல சிஎம்ஆருக்கு 20வது ஆண்டை கொண்டாடுவதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைத்து கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும். எல்லோருமே சிறந்த ஒரு என்னன்னு சொல்ற திறமை உள்ளவராக இருக்கிறபடியாத்தான் இந்த வானொலி இவ்வளவு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களோட பேரை சொல்லல. ரசிகன். என்னுடைய பேர் ரசிகன். தர்மாக்கு வழியா தெரியும். மற்றது ராமண்ணா விடியவில கொண்டாடுற அந்த அரசியல் இதுகள் எல்லாம் நானும் அரசியல் என்றால் எனக்கு அப்படி ஒரு செய்தி. அப்ப விடியலேருந்து அதுகளை எல்லாம் கேட்டுருப்பேன். மற்றது தர்மான் என்ற நகைச்சுவை ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்புறம் யாராவது மிஸ் பண்ணா அது வேற பிரச்சனையா போயிடும். எல்லாமே சிறப்பான நிகழ்வுகள். கமல் பாரதி என்ற நாடகங்களை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல. அவரோட மற்றது என்ன செந்தில் அண்ணா,
அடிக்கொண்டே போகலாம். நிகழ்ச்சிகளை உண்மையிலேயே நான் ஒரு கொஞ்ச காலம் டாக்ஸி ஓடினேன். அப்ப அந்த காலத்துல இரவுல எனக்கு உற்ற துணையாக இருந்த சிஎம்ஆர். அதுல என்னுடைய யாரோ சேர்ந்து பயணிக்க தூரத்துக்கெல்லாம் போயிட்டு நான் திரும்பி வரும்போதெல்லாம் என்னுடைய யாரோ பயணித்து கொண்டிருப்பார்கள். அது சிஎம்ஆரா தான் இருக்கும். அப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் சிஎம்ஆர் எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதை என்றைக்குமே மறக்க இயலாது. சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாருமே மாறி மாறி தங்களோட திறமையை நிரூபிக்கணும்னு சொல்லி கொண்டு வர நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கிறது. இப்ப வந்தவர்களும் சரி, முதல் இருந்தவர்கள் சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி ரசிகன், உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர். வணக்கம். 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 யார் பேசுகின்றீர்கள்? நான் ராஜன் கலைக்கிறேன். சொல்லுங்கள் ராஜன். ஆமாம், எனக்கு ராம்பிரசன் இப்ப கருத்தை கூட கேட்டுக்கொண்டிருந்தேன். முதலாவது எங்களுடைய அருமை அன்கண்டிஷனலாக ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய சிஎம்ஆர் எங்களுடைய சமுதாயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டு ஒன்றாக இயங்கி வந்து இன்னைக்கு 21வது வருடத்தை பூர்த்தி கொண்டது மிகவும் சந்தோஷம். அதுக்கு மேல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றி. இருந்தாலும் சில கலைஞர்களுக்கு இயற்கையாக இருந்த கட்டித்தனம் தான் இதற்கு காரணம் சிஎம்ஆர் அல்ல என்றதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். திரு ராம் பிரசனுக்கு இயற்கையாகவே மற்ற ஆதரவாளர்களை கவரக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கின்றது. அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணித்தான் சிஎம்ஆர்ல ஆரம்பித்தார். திரு சுரேஷ் சர்மா அவர்கள் அவருடைய அரசியலாகவும் மிகவும் அளப்பரிய அவர் நல்லா வளர்ந்திருக்கிறார் சிஎம்ஆர்ல என்று சொல்லுவார். அடுத்தது எங்களோட சர்மான அருமையில் அருமை காலையில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க அது மற்றவர்கள் நான் பப்ளிக்காக சொல்லுவேன், மற்றவர்கள் ஸ்டார்ட் பண்றதுக்காக தர்மான கால பொழுது உண்மையாக அருமையாக இருக்கும். திரு ராமபிரசனுக்கு அடுத்தது அதே போலதான் செந்தில் எங்கள் அளவட்டி செந்தில் அவருக்கு இயற்கையாகவே அந்த கலை ஆர்வம் இருக்கு. அப்ப இங்க சிஎம்ஆர்ல திரு உதயன் அளப்பரியது எண்ணி நடக்காது கட்டிக்காலம் ஆனவரையே அந்த அவருடைய மற்ற அந்த கால பொழுது நீங்க சொல்லுவீங்க அந்த மியூசிக் அவ கூட அருமையில் அருமை. அப்ப இயற்கை கலைஞர்களுக்கு இயற்கையாக இருந்தது. அந்த சிஎம்ஆர் அந்த கலை ரேடியோ வந்து ஒரு புதுமையாக்கவில்லை. அவருடைய இயற்கையின் கலை ஆர்வமும் கலைத்திறனும் தான் இதற்கு காரணம். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தபடியே இப்ப காலம் இருக்க பலம் விழுந்த போல விழுந்துட்டது. நல்லா இருக்குது. இன்னும் பல இதுகளை எடுக்க வரும். ராம்பிரசன் அவருடைய தனது கட்டித்தனம் ஒரு நேரம் முழு தமிழ் மக்களையும் தன்னகத்தை வைத்திருந்தவர். 12 மணி இருந்தாலும் ராம்பிரசன் குரலை கேட்கறதுக்கு ஆர்வமாக கிட்டத்தட்ட இங்க இருக்கிற தமிழாக்கள் முழு பேரும் இருந்தவர். அது அவருக்கு தெரியும். அறிவா இருந்தும் கலைஞர்களுடைய திறமைதான் இதற்கு காரணம். இந்த எங்களுடைய இயக்குனர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பல உதவியாலும் நல்ல இதா சப்போர்ட் பண்ணி ஆர்வமா இருந்தது. இன்னும் மேலும் வளர்ச்சி பெற்று தமிழ் மக்களை இன்னும் கவர்ந்து நல்ல அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் விடவில்லை. நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்மா சாரா சொல்லுங்கள். ஆமா, சிஎம்ஆருக்கு 20 வருடம் பிறந்த நாள் மாதிரி நானும் கனடாக்கு வந்து 20 வருடம் பிறந்த நாளை கொண்டாடலாம் அவங்களோட. அப்படி என்ன வீட்டு 2 கேக் வெட்டி கட் பண்ணுங்க. அதுதான் பண்ண போறேன். என்னோட நாங்க வந்த பொழுது ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீடு ரெண்ட் பண்ணிருந்தோம். அந்த வீட்டு ஆட்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ரேடியோ. உண்மையில யாரையுமே தெரியாது எங்களுக்கு. அந்த ஒரு தனிமை கூட உணர்ந்தோம். அப்ப அந்த வீட்டு ஆட்கள் ஒரு ரேடியோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப 20 தான் ஒரு தமிழ் சேனல் தொடங்கிட்டாங்க, கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு. அப்ப ஒரு இரவுல நாங்க அதை திருவி ஒரு மாதிரி போகிற நேரம் தமிழ் வந்தது. அது நந்தவனம் கவிதான்ற கவிதா உதயன்ற அந்த நிகழ்ச்சியை தான் முதல்ல சிஎம்ஆர் கேட்டது. சும்மா பாலைவனத்துல நீர்கண்ட மாதிரி இருந்தது. அன்று முதல் இன்று வரை என்னுடைய உற்ற நண்பன் அந்த சிஎம்ஆர் தான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தா வேலை வீட்டுக்கு வந்தா அந்த எனக்கு அந்த சிஎம்ஆரை கேட்காம வீட்டு வேலையே ஓடாது. எந்த நேரம் ரேடியோ ஓடிக்கொண்டே தான் இருக்கும், சிஎம்ஆர் அல்லது ஹெச்டி.
அது இல்லாட்டி என்னமோ ஒரு தனிமை உணர்வேன். அந்த அளவுக்கு அவங்க எங்களோட வாழ்க்கையில வந்து ஒன்று போய்த்தது. அதே மாதிரி அந்த காலம் நிறைய அறிவிப்பாளர்கள், அதாவது ராம் உதயன், கவிதா உதயன், நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அதுல உண்மையில அவங்களோடே தான் நாங்க பயணித்து கொண்டே வந்தோம். அடுத்தது ராம் பிரசாந்த், உண்மையில நீங்க உங்களோட சேவை வந்து பாராட்டக்கூடியது. செந்தில்நாதன் அண்ட் தர்மா, அருண்குமார், மற்ற எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் உண்மையில மிக மிக நன்றி. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக. அடுத்தது சுரேஷ் தர்மா அவர்களுடைய அந்த அரசியல் பேச்ச கட்டாயம் நாங்க அதை எல்லாவற்றையும் வைத்து அதை கட்டாயம் கேட்டுக்கொண்டே இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த காலையில எங்களுக்கு குட்டி கதை சொல்லும் தர்மா, அவங்களுக்கு மிகவும் நன்றி. எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு, கிச்சன்ல இருந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டு இந்த குட்டி கதை எல்லாரும் கேட்போம் வீட்டுல, அந்த மாதிரி. அடுத்து அந்த காலம் ஒரு கொண்டாட்டம் இருந்தது. அந்த கொண்டாட்டம் காலத்துல நாங்க ஆர்வமா போவோம். எங்களோட அறிவிப்பாளர்களை நாங்க குரலை வைத்து ஒரு முகத்தை வடிவமைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதனால போய் சந்தித்து பார்த்து ஒரு உண்மையில மகிழ்ச்சியா இருக்கும். அது இல்லாத எங்களுக்கு உண்மையில பெரிய குறையா இருக்கின்றது. அதே மாதிரி நேயர்கள், சில நேயர்கள் அந்த காலத்திலே இருந்து செல்வகுமார், கண்ணன், பிரேமா, இன்னும் நிறைய நேயர்கள் எங்களோட 20 வருஷமா பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த நேயர்கள் உண்மையில ஒரு குடும்பம் மாதிரி அவங்களை கண்டில்லை. ஆனா எங்களோடு இருக்கிற எங்களோட வீட்டு குடும்பம் மாதிரி நாங்கள் உணர்கின்றோம். உண்மையில மண்ணில் மட்டுமல்ல விண்ணுக்கும் போய் சிஎம்ஆர் கேட்டு வந்தேன் என்று இன்னும் பல காலங்களில் சொல்ல வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பல நேர்கள் அழைப்பில் காத்திருப்பார்கள். அதே நேரத்தில் சுரேஷ் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்க வேண்டும். இன்று இந்த கோவிட்டுக்கு பின்னரான கால பகுதியில் ஊடகம் என்பது கொண்டு நடத்துவதில் பல்வேறு சிக்கல் நிலை உலகளாவிய ரீதியில் தோன்றி இருக்கின்றது. பல விடயங்களை அதற்கு குறிப்பிடுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு எத்னிக் மீடியாவாக செயற்படுகின்ற சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு ஊடகமாக தனியே தமிழ் மட்டுமல்ல, இதில் பல சிறுபான்மை இன நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் என்னென்ன சவால் நிலை என்பது இருக்கின்றதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நன்றி ராம். முதலாவதாக நான் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது வந்து ஒளிபரப்பாளர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் பின்னால் உள்ள கலைஞர்கள், இது ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அதாவது வந்து நான் பார்த்து வியந்த விடயம், நான் இந்த வானொலி பற்றி ஒரு அறிவாந்தலுக்கு வந்த பொழுது பார்த்து வியந்த விடயம், ஒரு சுமார் ஒரு 100 பேருக்கு மேல் அந்த தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி, அதாவது வந்து ஒரு அமைப்பாகவோ அல்லது அவர்களை தன்னோடு இணைத்து பயணிக்கின்ற ஒரு அமைப்பாகவோ இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கலைஞர்கள் பலர் இப்பொழுது இல்லை என்றாலும் அவர்கள் எல்லாம் தொடர்ந்தும் நட்பு வட்டாரத்தில் இப்பொழுது இருப்பது என்பது மிகவும் ஒரு நல்ல விடயம். இப்பொழுது அதாவது உதயனாக இருக்கலாம் அல்லது கவிதா, தர்சினி போன்ற பலரும் இருந்திருக்கின்றார்கள். அதே போல புதிய முகங்களாக வந்த புதுவரவுகள் சுதர்சினி, பிரியா மற்றும் இன்னும் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே இந்த வானொலிக்கான தூண்களாக தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் ராம் மிகவும் முக்கியமானது. அதாவது வந்து வானொலி என்பது 2 முகத்தன்மை கொண்டது. முதலாவது வந்து தன்னுடைய வியாபார நோக்கத்தையும் முத்தியையும் அதற்கான வருவாய் நோக்கியதற்கான நிகழ்ச்சிகளையும் ஆடம்பரங்களையும் அது குறித்து செல்வதாகவும், இரண்டாவதாக சமுதாயத்தின் தேவை எவ்வாறு இருக்கின்றது அல்லது சமுதாயத்தை வழி நடத்துவதற்கான, அதாவது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒருவருக்கு வந்து தனக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது நாடக்கூடிய ஒரு ஆதாரமாகவும் இருக்கின்றது என்பது அபூர்வமான நிகழ்வு. அவ்வாறான ஒரு நிகழ்வை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வானொலியாக சிஎம்ஆர் இருக்கின்றது. அது அந்த அதாவது தொடர் நோய் காலத்தின் பின்னான காலப்பகுதியில் ஏற்படுத்த இந்த பண நெருக்கடிகள் என்பன எல்லாம் இந்த விளம்பரதாரர்களின் விளம்பரங்களை எல்லாம் குறைக்கின்ற நிலைக்கு எல்லாம் வந்திருக்கின்றது. அதன் பொழுது கூட அவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் தொடர்ந்தும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். விளம்பரதாரர்கள் விளம்பரம் போடுவது என்பது அவர்கள் அங்கே வருவாயை காண்கின்றார்கள் என்பதற்காகத்தான் அதன் அடிநாதமாக இருந்தாலும் அதற்கான ஒரு வானொலியாக எடுத்து தாங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது என்பது வேறு. இப்பொழுது எங்களுடைய இந்த சிஎம்ஆர் வானொலியில் திறமை என்னவென்றால், வேறு வானொலியில் பணியாற்றுகின்ற கலைஞர்களே தங்களுடைய விளம்பரங்களை இந்த வானொலியில் போடுகின்ற ஒரு திறமை என்பது அல்லது ஒரு அசாதாரண வளர்ச்சி என்பது இங்கே காணப்படுகின்றது.
அதில் ஒரு முக்கியமான விடயம், GTA பூராகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு வானொலி என்ற ஒரு நாமமும் சிஎம்ஆருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஈஸ்ட் அல்லது வெஸ்ட் இரண்டு பக்கமும் எல்லா திசைகளிலும் கேட்கக்கூடிய ஒரு வானொலியாக இந்த வானொலி இருப்பதனால் விளம்பரம் கூடுதலாக பலருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆமாம், அந்த நிலையில் அதாவது இந்த தொடர்ச்சியாக இதன் பயணம் என்பது தொடர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த மக்களின் ஆதரவும் விளம்பரதாரர்களின் ஆதரவும் தான் இதற்கான அடிநாதமாக அல்ல அடித்தூணாக அமைய போவது. அதற்கான அதாவது கடந்த காலங்களில் அதற்கான வழியை அவர்கள் தந்திருக்கின்றார்கள், அது பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுதான் தேவையான விடயம் என்று சொன்னால் நிச்சயமாக வானொலி என்பது தனது தளத்தை விட்டு போகாது. இப்பொழுது இந்த செய்திக்காகவும் அல்லது நிகழ்ச்சிக்காகவும் காத்திருக்கின்ற மக்கள் என்பவர்கள் அவர்கள் தங்களது வீடுகளில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டு பார்ப்பீர்களானால் சாதாரணமாக ஒரு கைத்தொலைபேசி என்பது ஒரு கணனியை விட பெரியதாக, அதில் சகல வசதிகளும் கொண்டதாக, சகல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சிஎம்ஆருக்கு என்று தங்கள் நேரத்தை ஒதுக்கி அதனை அவர்களுக்கு செவிமடுப்பதற்கான காரணம் தாங்கள் வாழ்கின்ற இடத்தின் பிரதிமை. அது தாங்கள் வாழ்க்கையின் பிரதிபலன்களை தாயகத்தில் இருந்தும் கனடாவில் இருந்தும் தங்களை கொண்டு சேர்க்கின்றது என்பதற்காக அதோடு ஒட்டியுறவாக பயணிக்கிறார்கள். நேரமும் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. அழைப்பில் பல நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். அழைப்பில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் 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 தர்மா, ராம், சுரேஷ், இனிய காலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறோம், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் கண்ணன். நீங்கள் பலருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வீர்கள் என்று நீங்களே சிஎம்ஆருக்கு சொல்ல இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சிஎம்ஆருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு சிஎம்ஆர் மறக்கல. நாங்கள் முந்தியெல்லாம் ரேடியோ போட்டா ஆங்கில பாடல்களை தான் கேட்கலாம். அந்த வசதி இருக்கு இல்லை எங்களுக்கு. இங்க கனடால தமிழ் பாடல் கேட்கறதுக்கு வீடியோல படம் எடுத்தா தான் அதுல கேட்கலாம். இப்ப சிஎம்ஆர் முந்தி ஆங்கில பாடல் தான் கேட்டு போவோம், வேலைக்கு போறது வர்றதெல்லாம். சிஎம்ஆர் வந்த பிறகு எனக்கு சிஎம்ஆர் வந்த பிறகு சிஎம்ஆர் பாட்டு கேட்க தொடங்கின பிறகு நான் அதுக்கப்புறம் காருக்கும் சிஎம்ஆர் வந்து அதுக்கு பிறகு நான் ஆங்கில பாட்டு போட்டதே இல்லை. கார்ல ஏறினா இருந்து பிள்ளையில ஏறினா சின்ன சில்லேரம் போயிடும், மற்றபடி கார்ல ஏறினா சிஎம்ஆர் தான் ட்ரை பண்ணி கொண்டிருப்போம். மறக்கவே இல்லை. அது நான் முதல் நாள்ல இருந்து சிஎம்ஆர் கேட்க ஒரு முதல் நேர் சொன்ன மாதிரி நாங்க அப்ப இருந்து சிஎம்ஆர் கேட்க நன்றி அந்த நேருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு முதல் நாள்ல இருந்து சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருக்க நேர் நான். அந்தனிக்கு பெரிய வாழ்த்துக்கள் இதை தொடங்கினதுக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் எல்லா அனௌன்சர்ஸ் பெயர்களும் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. மற்ற நிறைய நேர்களும் பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்கள் 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று 3 பேர் இருந்தாலும் இதன் பின்னர் ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆகவே எல்லோருக்கும் பொதுவாக பொதுவாக நன்றியை கூறிக்கொண்டு மற்ற நேர்களும் இணைஞ்சு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கட்டும். சிஎம்ஆரும் சிஎம்ஆர்ல வேலை செய்யற எல்லாருமே நூடி வாழ வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அன்று தொடக்கம் இன்று வரை தமிழ் மனம் மாறாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது சிஎம்ஆர் தமிழப்பம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயரை இந்த வேளையில் இணைத்து விடலாம். வணக்கம். வணக்கம் தர்மான, வணக்கம் ராம், வணக்கம் சுரேஷ் தர்மான. என்ன, நான் ரமேஷ் ஆகிறேன். சொல்லுங்கள் ரமேஷ். என்ன இல்ல, நாங்க சிஎம்ஆர் கேட்க தொடங்கி 20 வருஷம் ஆயிட்டோம். நான் யோசிக்கிறேன் 2 தசாப்தம். என்ன ராம்பிரசனை கண்டு கனகாலமாகதான். என்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிஎம்ஆர் எல்லாருக்கும் நல்ல ஒரு ரேடியோ, நல்ல தெளிவான ரேடியோ. நான் 8 மணி நேரம் வேலை ஸ்டார்ட் பண்ண மாதிரி கேட்கிறேன். வேலை ஸ்டார்ட் பண்ணி தான் வந்திருக்கா, டயல் பண்ணி கொண்டிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் நன்றிகள். தர்மான நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி மாதிரி நான் விரும்பி கேட்கிற நிகழ்ச்சி. நன்றி. உங்களுடைய அன்புக்கும் நேயர்களை வேகமாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் ஜோஜினி கதைக்கிறேன். சொல்லுங்கள் ஜோஜினி. வெளிநாட்டுக்காட்டு தமிழ் பேசுதே, இதுக்கு வழிவகுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. தர்மா, ராம்பிரசன், துறைப்பட எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். 20வது ஆண்டில் 20வது ஆண்டு கடந்த 21 காலடி வைக்கும் சிஎம்ஆருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர். வணக்கம். காலை வணக்கம். நான் சுதா. சொல்லுங்கள் சுதா. நானும் 2004ஆம் ஆண்டுல இருந்து இந்த ரேடியோ மிகவும் விரும்பி கேட்பவர் நானும் ஒருவர்.
அந்த அந்த நேரத்தில் அஞ்சனன் என்று ஒரு அறிவிப்பாளர் இருந்தார். அவரை மறக்க முடியாது. அவர் ஆஸ்திரேலியாவில இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். உண்மையில அவரை மறக்க முடியாது, விருப்பமானவர். அதை விட உதயன், கவிதா உதயன், செந்தில்நாதன், அனைவரும் எல்லோரும், ராமபிரசன் எல்லோருமே மிகவும் பிடிக்கும். அனைவருக்கும் நன்றி. நன்றி சிஎம்ஆர். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் எஸ்பிகரங்க இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கிறேன். சிஎம்ஆருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் ஆரம்ப காலத்தில் 20 வருடத்துக்கு ஆகிவிட்டது, நேற்றைய மாதிரி இருக்கிறது. அந்த நேரங்களில் எங்களுக்கு இரவு நேரங்களில் பத்திரிகை விநியோகம் செய்கிறவர்களுக்காக இரவு நேரங்களில் அந்த வானொலி இல்லை என்றால் எங்களால் அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்திருக்க முடியாது. இரவு வேலைகளில் எங்களை ஊக்கப்படுத்தியது, எங்களது களைப்பு தெரியாத குழி தெரியாமல் எங்களை வளர்த்தது இந்த சிஎம்ஆர். அனைத்து சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் அந்த நேரத்தில் கவிதா உதயன், கவிதா, மற்றது தர்ஷினி அவர்கள், அந்த பழைய ஆக்கள் இருந்தவர்கள், அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். இப்ப இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த சிஎம்ஆர் மீண்டும் வளர வாழ்த்துக்கள். அத்தோடு இப்போது சில நேரங்களில் இன்னும் இது இந்த ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறேன். எங்களது ஆய்வுகள் கொஞ்சம் அதுக்காட்டியே நாங்கள் வானொலியை காத்திருப்போம். இப்போது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதில் முடிவடைகிறது. அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு 10:30க்கு பிறகு ஒரு அரை மணி நேரமாவது எங்களுக்கு அதை கேட்கிற வாய்ப்பு. எங்களுக்கு நேரம் இல்லை வாகனங்களை இதுகளை வாசிப்பதற்கு கொள்வதற்கு. இப்படியான நேரங்களில் தான் நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அதை அரை மணி நேரமாக்கி அதை ஒவ்வொரு நாளும் செய்யுமாறு அன்பான வேண்டுகோள் படுத்துகிறேன். சில இடங்கள் 5 நிமிஷத்திலேயே முடித்து விடுவார்கள். அதை கண்டினியூ பண்ணுவார். அதுக்கு ஆய்வாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சில வழி 5 நிமிஷத்துக்கு நாங்கள் ஓடி வந்து அதுக்காண்டியே எல்லா வேலையை முடிட்டு நாங்கள் அந்த ஈவன் நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு கேட்க அதில் நிப்பாடி போட்டு கேட்போம். பார்த்தா 5 நிமிஷத்துல முடிந்துடும். அதை அரை மணி நேரமாக்கி அதன் ஆய்வுகளை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று அன்பாக வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம். 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 சின்ன சொல்லுங்கள். முதல்ல சிஎம்ஆருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 20 வருடம் முடிந்தாலும் நாங்கள் அந்த பரிச்சாத்த ஒளிபரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதோட அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த சிஎம்ஆர் வளர்ச்சி காரணம் அனைத்து கலைஞர்களும் தான். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற மற்றும் ஒரு நேயர் வணக்கம். வணக்கம், நான் ஜூலியன் பேசுகிறேன். ஜூலியன் சொல்லுங்கள். மற்றும் தர்மா மற்றும் எங்கள் அறிவிப்பாளர் ராம்பிரசன் மற்றும் எங்கள் உதயன், கவிதா மற்றும் எங்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு நாங்கள் சிஎம்ஆர் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு கூட்டு குடும்பம். ஆனா எல்லாரும் நாங்கள் எப்பவும் எங்க சிஎம்ஆர் என்று சொல்லும் போது கூட காருக்கு ஏறி 1 மணி நேரம் ஓடுவதை எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போன மாதிரி இருக்கு. எங்களுக்கு எந்த குறவும் தெரியாது. சிஎம்ஆருக்கு தான் நாங்கள் அந்த கேட்கிறோம். ஆனால் முதலாவதாக அந்த 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்ற நேர்களும் வரவனும் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜூலியன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. புதுவது காலை நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் சிஎம்ஆர் தனது 20வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். நேரமும் போதாமல் இருக்கின்றது. அழைப்பில் இணைந்திருக்கின்ற நேர்கள் உங்கள் வாழ்த்துக்களுடன் சுருக்கமாக இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் இது நடைசிலிங் கதைக்கிறேன். வானிலையில் நடத்திக் கொண்டதுக்கு மிக்க நன்றி. மற்றது பிரசன்னமாக இருக்கும் மும்மூர்த்திகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்தது வாழ்த்துக்கள் சிஎம்ஆருக்கு. மற்றது எங்களுடைய இலங்கையில் பூர்த்தியடையாத ஒரு இதை நிறைவேற்றி வைத்தது சிஎம்ஆர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம். வணக்கம் சந்தூர். வணக்கம். 20 வருடமாக நானும் சிஎம்ஆருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 2003ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தமிழ் விளையாட்டுப் போட்டியில் கையொப்பமிட்டு அது அடுத்த வருடம் எங்களுக்கு வந்துடுமா இல்லையான்ற ஒரு தவிப்பு கொண்டிருந்தது. ஆனால் அதே மாதிரி 2004ஆம் ஆண்டு எங்களுக்கு சிஎம்ஆர் ஆரம்பிக்கப்பட்டது. 20 வருடமாக அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றிகள். அத்துடன் நமது சிஎம்ஆரில் செய்தி கட்டாயமாக சொல்ல வேண்டியது எங்களின் சங்கரசியாமணி பைரவன் அவர்கள் செய்தி ஆசிரியர்.
செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு உடனுக்குடன் அந்த செய்திகளை நீங்கள் ஒளிபரப்பு செய்து அனைத்து வேலையும் செய்ததற்கு மற்றும் எல்லா பணியாளர்களும் பேரும் சொல்ல நேரம் எடுக்கும். அவருடைய அனைவருக்கும் ராமண்ணா எனவே எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொண்டு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் மதன் கலைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் தர்மா, அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆர் 21வது வருட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லா கலைஞர்களுமே அருமை ராஜ் மற்றது எங்களுடைய தர்மா அவர்கள் வந்தாரண்ட என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். மற்றது எல்லோருமே அருமையாக, எல்லா கலைஞர்களுமே அருமையாக செய்கின்றார்கள். முக்கியமாக நான் முதல் கண் நன்றி செலுத்த வேண்டும் எங்கள் அருண்குமாருக்கு தான். என்றால் அவர் எங்கள் ஈழத்து வழிகளை தினம் வானொலியில் கூறி எங்களை பண்டைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இனிய எங்கள் தமிழர்கள் இனி வரும் சந்ததியினர் எப்படி வாழ்ந்தால் எப்படி எங்களுக்கு ஒரு சுவீப்சம் கிடைக்கும் என்றதை எங்கள் அருண்குமார் அழகாகவே அந்த எடுத்துக்கொண்டு செல்வார். அதற்காண்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அழைப்பில் இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர். வணக்கம். காலை வணக்கம். ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். முத்தியமாருக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஏதோ கண்ணு தெரியாத காட்டுல வண்டியில ஓடிட்டு இருக்கும்போது டப்புன்னு தமிழ் வந்துச்சு. அது சீமாராக தான் இருந்துச்சு. அதுல இருந்து அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் பங்கு பெறாத நிகழ்ச்சியும் கிடையாது, பேசாத அறிவிப்பாளரும் கிடையாது. அதில் மிகவும் பழைய கலைஞர்கள் உதயன், தர்ஷினி, கவிதா, விஜய், தனன்விஜிதா என அனைவரும் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா மருந்துக்கும் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு, ஆனால் மனநோய் கிடையாது. அதுக்கு ஒரே மருந்து வானொலி. அது சிஎம்ஆர் மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த வானொலி சிஎம்ஆர் பிறந்தநாள் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்குதான் எங்களோட திருமண நாள். சோ அதுல இருந்து இது போனாலும் அது ஞாபகம், அது போனது ஞாபகம் வந்துடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். நன்றி நன்றி. அது இருந்தாலும் ராம் பிரசாந்த், சுரேஷ் தர்மா நைட்ல தான் எப்போதுமே பாக்குறது, இப்போதான் பகல்ல பாக்குறோம். அந்த அரசியல் கருத்தாடல இருந்தாலும் அவரும் நன்றாக செய்கிறார். ராம் பிரசாந்த் உங்களுடைய திறமை, அழகாத திறமை. பாட்டு கேட்கும்போது கேட்க மாட்டாருன்னு நினைச்சு திடீர்னு அப்பயே கேட்டு அப்பயே போடுவீங்க. அந்த திறமை இதுவரைக்கும் நான் எந்த அறிவிப்பு, நான் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்தியாவிலும் ரேடியோ கேட்டுருக்கேன். அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி செஞ்சதில்லை. மேலும் வளர வாழ்த்துக்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கு உண்டு. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ரமேஷ் இணைந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், ஜெராட் ஜோசப். சொல்லுங்கள் ஜெராட். ஓகே, நான் இவ்வளவு ஆழமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லா கலைஞர்களுக்கும் பொதுவாக டைம் போகுது, உங்களுக்கு ஷோட்டா முடிக்கிறேன். எல்லாருக்கும் கோட் பிளஸ் யூ. எல்லாரும் நல்லா செய்யறீங்க. நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ராம், சுரேஷ் தர்மா, இந்த நாள் எப்படி போக போகின்றது என்று சொல்லுங்கள். ஆமாம், நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு சில வார்த்தைகள். அதாவது சிஎம்ஆர் ஆரம்பித்த தினம் எப்படி அந்த மன உணர்வு இருந்ததோ அது இன்றும் இளமையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் 20 வருடங்கள் கடந்து போனது இன்னும் தெரியாமல் தான் இருக்கின்றது. இன்னும் என்னென்ன புதுமைகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நேர்களுக்கு வழங்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தொடர்ந்து 20 வருடங்களாக எங்களோடு பயணிக்கின்ற நேர்கள் அனைவருக்கும், வர்த்தகர்கள் அனைவருக்கும், தொடர்ந்து சிஎம்ஆர் வெற்றி பாதையில் செல்வதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி கூட ஒரு உதாரணம். சிஎம்ஆர் எவ்வாறு சமுதாயத்தை அக்கறைக்கு உட்படுத்துகின்றது என்பது. செய்தி நேரம் வந்தவுடன் உடனேயே நிகழ்ச்சியை நிறுத்தி செய்திக்கு சென்றதாக இருக்கட்டும், அதன் பிறகு அதனுடைய விளம்பரங்கள் பயணித்ததாக இருக்கட்டும், அதுதான் அந்த சமுதாயத்துடன் ஒட்டி உறவாடுதல் என்பதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்றால் அந்த செய்திகளுக்காக மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்கிற உண்மை புரிதல். அதே போன்று இன்று இங்கே இல்லாத, அதாவது முன்னிய கலைஞர்கள், இந்நாள் கலைஞர்களான ஜோதி, பிரியா, சுதர்சினி மற்றும் செந்தில், கமல், அருண், பிரசாந்த் போன்ற அனைவரோடு பிற்புலத்தில் நின்று உழைக்கின்ற கண்ணு, அதாவது நேர்களுடன் உறவாடாத பல கலைஞர்கள், பல தொழில்நுட்பவியலாளர்கள், அத்தோடு இதை ஒரு சமுதாய பணியாக, ஏறக்குறைய சமுதாய பணியாகவே எடுத்து அதாவது உத்தியோகபூர்வமாக அதனை முன்னிய இயக்குநர்களிடமிருந்து அதற்கு
அதற்குரிய பணப்பட்டுவாடாக்களை கொடுத்து எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஊடகத்தின் இயக்குனர் ஸ்டான் ஆண்டனி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியறிதல் உரியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு இலகுவான காரியம் அல்ல. உள்விடயம் தெரிந்தபடியால் எனக்கு தெரியும். அதாவது பல நோக்களுக்கிடையில் சமுதாயத்திற்கான பணியாக இது சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி, தொடர்ந்தும் செல்லும் பல ஆண்டுகளுக்கு. நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த 20வது வருட பிறந்த கொண்டாட்ட நிகழ்வுகளில் இணைந்து கொண்டு ராம் மற்றும் சுரேஷ் சர்மா அவர்களுக்கும் நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.